This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாமாயில் வாங்கிட்டீங்களா? ரேஷன் கடை ஊழியர்கள் இன்று முதல் ஸ்ட்ரைக்கு. நியாய விலை கடைகள் இயங்குமா? ரேஷன் கடைகளுக்கு உணவுப் பொருட்கள் பாக்கெட்டில் வழங்குவது, ஊழியர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 24ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கல்வி தொகுதியில் அடிப்படையில் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த வகையில் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சட்ட ஒழுங்கிற்கு பிரச்சனை வராத வண்ணம் ரேஷன் கடை பணியிலும் பாதிப்பு ஏற்படாமலும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்போருக்கு சம்பளம் பிடித்தம் செய்யவும் சங்கத்தினர் பதிவாளர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 34,790 ரேஷன் கடைகள் உள்ளன. இங்கு 33,377 கடைகள் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில், கோதுமை உள்ளிட்ட 2 கோடி ரேஷன் தாரர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இவை இலவசமாகவும் குறைந்த விலையிலும் வழங்கப்படுகிறது. ரேஷன் பொருட்களை யாராவது ஏமாற்றி பெறுவதை தவிர்க்க ஆதாருடன் இணைக்கப்பட்ட ரேஷன் கார்டு இவர்களுடையது தானா என்பதை அறிய POS மெஷின் கைரேகை வைக்கப்படுகிறது. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வரும்போது அந்த கிடங்குகளில் இருக்கும் எடை மிஷினும் கம்ப்யூட்டரும் ப்ளூடூத் மூலம் இணைக்காமல் குறைந்த எடையிலேயே கடைகளுக்கு பொருட்கள் வருகின்றன. இவ்வாறு வரும் நிலையில் அந்த ரேஷன் கடைகளுக்குட்பட்ட எல்லா மக்களுக்கும் எப்படி ரேஷன் பொருட்களை முழுமையாக கொடுக்க முடியும்? எனவே சரியான எடையில் உணவுப் பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று முதல் ரேஷன் கடைகளில் ஸ்ட்ரைக் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேஷன் கடை ஊழியர்கள் ஸ்ட்ரைக் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைக்கு வரக்கூடிய பொருட்கள் அதோட அளவு குறைவாக இருக்கிறதுனால மக்களுக்கு சரியான விதத்தில் விநியோகம் பண்ண முடியல. ஸோ அதனால் அது பேக்கெட்டில் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.